தமிழ் திரையுலக வரலாற்றில் மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குனர், நடிகர். இயக்குனர் என்று குறிப்பிடுவதை விட எங்களுடைய இயக்கம் பாக்யராஜ் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். கோயம்புத்தூர்லேருந்து போய் ஒரு பெரிய இயக்குனரா, நடிகரா வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய பாக்கியா புத்தகங்கள், நீங்களும் சாதிக்கலாம், சினிமாவில் ஜெயிக்கலாம் என்ற புத்தகங்களை எல்லாம் நாங்கள் படித்து தான் கோயம்புத்தூர்லேருந்து நடிகன் ஆகணும். நான் மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்கள் வந்து பாக்யராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்துட்டு தான் நாங்களாம் சினிமாக்குள்ளே போனோம். இன்னைக்கு வந்து அவர் திடீர்னு மாரடைப்பில் காலம் ஆயிட்டாரு போது ஒட்டுமொத்த சினிமாவே எங்களுக்கு மங்களா தெரியுது. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு கலைப்படைப்பு, ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம், ஒவ்வொரு சினிமாவை அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். பார்ப்பாரு, பாராட்டுவார். அவருக்கு நிறைய கடிதங்கள்லாம் போடுவோம், பதில் எழுதுவார். தன்னம்பிக்கையோட இருங்க, உழைச்சிட்டே இருங்க, சென்னையில் தான் நீங்கள் இருக்கணும், சொகுசெல்லாம் இருந்துடக்கூடாது, சென்னையில் களத்தில் நின்று நீங்கள் சந்திக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், இவ்வளோ அறிவுரை சொல்லுவார். எங்களுடைய இயக்கம் அவருக்கு 2 நாளா நான் வந்து எந்த மாதிரி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி நான் செலுத்துறதா. ஐயோ என்னையா அதுல காமெடியும் பாரு, அவரு அந்த மாதிரி பயமா பேசுவாரு. எங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பெரிய இழப்பு. இன்னைக்கு வந்து அவரை போன மாதம் மிளகு தெரியல அவருடைய குருநாதர் வரைஞ்ச, நான் இவரை வரையறக்கு எனக்கு மனசு வரல, வரைய முடியல. ஒரு நாள் தாமதமாயிருச்சு. இன்னைக்கு அந்த பால் மனம் கொண்ட பாக்யராஜ் அவர்களுக்கு பசும்பாலில் அவருடைய ஓவியத்தை வரைந்து செலுத்துகிறேன். இது மாதிரி ஒரு ஓவியத்தை வந்து அவர்கிட்ட தானே கொண்டு போய் காட்ட வச்சேன். என்னுடைய படைப்பு பார்க்க எப்படி இருக்குது. அவருக்கே நான் ஒரு ஓவியம் வரைந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தாங்க முடியாத துயரம். கோவையிலிருந்து எம்டி ராஜா அவரோட அந்த குரல் போன்ல ரெக்கார்டு இருக்கு, அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்குவேன். மறுபடியும் அவர் இருக்கிற மாதிரி தான் நினைச்சுக்க. அவர் சென்னையில் இருந்தாலும் அவர் அங்க இருக்கிறாரு, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து நாங்க மெசேஜ் அனுப்புவோம், கடிதம் போடுவோம். ஆனா பதில் வராது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய